வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ ரொம்பவே ஈஸியான பாதாம் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ கொடுக்காம இது போல் ஹெல்த்தியான பாதாம் மிக்ஸ் கொடுங்க. ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் இது போல் தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்க பாதாமுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கப் பாதாமை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் பாதாமை போட்டு நம்ம ஒரு 1 மினிட் வேக வச்சாலே போதும். ரொம்பவே சூப்பராக வெந்து அதோட தோல்லாம் அப்படியே வழுக்கிக்கிட்டு ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு பாதாமை ஊற வச்சு மார்னிங் அதோட தோலை கூட உரித்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் பாதாம் ஒன்று எடுத்திருக்கேன். எப்படி வெந்திருக்கு, 1 மினிட் ஆகிடுச்சு. எப்படி வெந்திருக்குங்கிறத பாருங்கள். இப்போ தோல் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு உரிச்சா கூட இவ்வளோ ஈஸியாக தோல் வராது. ரொம்பவே ஈஸியாக இப்படி அழுத்தினோடனே தோல் வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு பாதாம் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பாதாமை எடுத்தாச்சு. நல்லா வடிகட்டி தண்ணியில் பாருங்கள், பாதாமோட தேவையில்லாத அழுக்கெல்லாம் எல்லாம் வந்துருச்சு. இந்த பாதாமை நம்ம தோலை ஃபுல்லாக உரித்து இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இதில் தண்ணியாக இருக்குது, தண்ணியோடு நம்ம அரைக்க முடியாது. தோலெல்லாம் தனியாக உரித்து எடுத்துட்டேன். இந்த தண்ணியை இப்போ வற்ற வைக்கிறதுக்காக ஒரு வெள்ளை துணி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த துணி எடுத்துக்கிறீங்களோ அது போல் எடுத்துக்கலாம். எடுத்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க கட்டி விழாமல் பாதாம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வெயிலில் நான் காய வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் மிக்சி ஜாரில் எந்த பவுலில் நான் பாதாம் எடுத்தேனோ அதே பவுலில் சுகர் எடுத்திருக்கேன். இதுவே போதுமான அளவு தான் சுகர். அது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு நிறைய பாலில் போட்டு குடிப்பீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம பாதாம் முறித்து வச்சு காய வச்ச பாதாம் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதாமை நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெயிலில் காய வச்சனால நல்லா சூப்பராக அரைச்சி அரைபட்டு வந்துருச்சு. இந்த பக்கம் நான் ஒரு 10 பாதாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை லைட்டாக நுணுக்கி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம அரைக்கக்கூடாது. ஆட் பண்ணி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அது வாயில் மாட்டும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் கடையிலே பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இதை நான் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு 2 மாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பாலில் இதை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த பக்கம் பால் ரெடி ஆகிடுச்சு, பொங்கி வருது. ஓகே, பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் மிக்ஸ் செயற்கையானது இல்லை, இயற்கையானது. இதில் இப்போ பாலை நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன். அடியில் இருக்க பாதாம் அப்படியே நிற்கிறதுனால நான் கிளாஸில் ஆற்றிக்கிறேன். பாதாம் மிக்ஸ் பத்தலை, ஸோ 1 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தை ரொம்ப விரும்பி குடித்தா இது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.